அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுலபமா மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, மசாலா பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த அன்னாசிப்பூ, சோம்பு. ஸோ அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா பொருட்களை போட்டு வதக்கி அதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு பொடியாக வெட்டி வைக்கலாம், இல்லை அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கி அதோட பச்சை மிளகாய், வெட்டின கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு ஒரு வாசனை வந்ததும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு கொஞ்சம் போடலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் அந்த மசாலா பொடி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மட்டனை தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்து அது வெந்ததும் அதை இதோட சேர்த்து இந்த மசாலா வதங்குற மசாலாவில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிடணும் இந்த ஸ்டேஜில். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்து உங்களுக்கு விருப்பமான சீரக சம்பாவும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் நிறைய சேர்க்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வெந்ததும் எடுத்தீங்கன்னா கமகம மட்டன் பிரியாணி தயார். சுட சுட சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.